அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கிதா அவர்கள் வந்து காரை பார்க் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இது கேட்டிருக்காங்களா இல்ல இவர் கார் பார்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாரா அப்படின்றதெல்லாம் தெளிவா இன்னும் வந்து டீடைல் ரிப்போர்ட்லாம் வரல. ஸோ கார் வந்து அஜித்குமாருக்கு ஓட்ட தெரியாது. ஸோ பக்கத்துல இருக்க வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இந்த மாதிரி காரை டிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ வந்து கோயிலுக்குள்ள போயிருக்காங்க, சாமியை தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஒன் செகண்ட் வெளில வந்திருக்காங்க. வெளியில வந்து திருப்பி கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லி கார் எடுத்திருக்காங்க. கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போயிட்ட பிறகு வந்து நிக்கிதா கிட்ட வந்து அவங்க அம்மா சிவகாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்ல வந்து நான் ஒரு 9 சவரன் நகை 2500 ரூபாய் பணம் வச்சிருந்தேன், அது இப்ப காணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்ல எதுக்கு நகை வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல நான் வந்து சொல்லிடுறேன். என்னன்னா, அவங்க கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போயிருக்காங்க. ஸோ ஸ்கேன் சென்டருக்கு போறதுக்காக, ஸ்கேன் சென்டர்ல போனா உங்களுக்கு நார்மலா தெரியும், எம்ஆர்ஐ சிடி எது எடுத்தாலும் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கூடாது, ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கூடாது, மேபி மெட்டல் சம்பந்தப்பட்ட ஐட்டம்லாம் நிறைய போட்டுக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா, அது கார்ல வச்சிருக்கதா அவங்க சொல்லப்படுது. பட் இதுக்கு வந்து இன்னும் டீடைல்டு ப்ரூஃபும் கிடையாது, எதுவும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ கம்ப்ளைண்ட். அவர் அஜித் எடுத்தாரா அப்படின்றது கூட இன்னும் தெரியல. ஓகேங்களா? ஸோ அதை வந்து கார்ல வச்சிருக்காங்க, அதை கார்ல காணும். ஸோ போனவங்க திருப்பி வந்து கோயிலே கேட்டிருக்காங்க. அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் கிட்டயும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து கார்ல வச்சிருந்த நகை காணும், அதுக்கப்புறம் வந்து 2500 ரூபாய் பணம் காணும் அப்படின்னு சொன்னது. ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அஜித்குமார் காரை எடுத்துட்டு போய் டிராப் பண்ணல, அவரோட ஃப்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மத்தியில என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, யூஸ்வலா ஒரு நகை காணாம போயிடுச்சு, பணம் காணாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதுதான் வந்து சிவகாமியும் நிக்கிதாவும் போயிட்டு அங்க வந்து அவங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கல, நகை கிடைக்கல அப்படின்ற கரெக்டான ஆன்சர் வந்து கோயிலையும் கிடைக்கல, அஜித்குமார் கிட்டையும் கிடைக்கலன்னு போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம்